guys. So sorry வீடியோ போடாததுக்கு. எதுக்கு இவ்வளோ நாள் வீடியோ போடலைன்னா எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளை பற்றி நான் சொல்ல போகிறேன். சைக்கிள் எப்போ வந்தது அதான் சொல்ல போகிறேன். வாங்க போவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டு சைக்கிள் ஓடுற மாதிரி ஸோ இந்த சைக்கிள் வந்து எப்போ வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 2024 பர்த்டே அன்றைக்கி வாங்கினது. என்னோடய பர்த்டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26 தான் என் பர்த்டே. 2024 என் பர்த்டே அன்றைக்கி சைக்கிள் வாங்கினது. என்கிட்ட வாங்க பர்த்டே அன்றைக்கி வாங்கினதுனால இங்கே பாருங்கள் திருப்பிடிச்சிருக்கு. திருப்பிடிச்சி பெல் வந்து சில டைம் அடிக்க மாட்டேங்குது, சில டைம் அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப நாளாக நான் ஓட்டாமல் வச்சுருந்தேங்க. அதனால் இது பேக் பிரேக் வந்து ஏதோ ஆகிப்போச்சு, ஜாம் ஆகிப்போச்சு. சரி பண்ணவே முடியல. ஃப்ரண்ட் சைடு பிரேக் வந்து நல்லா அடிக்குது. ஸோ இங்கே பாருங்கள் பேக் சைடு ஜாம் ஆகிடுச்சு, ஏதோ ஜாம் ஆகிடுச்சு. அதை விட்டுருலாம், அது இன்னொரு தான் சரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஓட்டி காட்ட போகிறேன். பேக் சைடு அது பிடிக்க மாட்டேங்குது, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஃப்ரண்ட் சைடு எப்படி பிடிக்குதுன்னு பார்த்துருவேன். ஃப்ரண்ட் சைடு வச்சு தான் இவ்வளோ நாளாக ஓட்டிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு பிரேக் அடிக்கும்போது ஒரு சவுண்டு வெறும் இருக்காது. பாருங்க என்னைய விட ஹீட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் ஓட்ட சில டைம் நான் கீழே விழுந்துருவேன் கைஸ். ஸோ இப்போ இந்த சைக்கிள் வந்து அது பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் 2024 வாங்கினால இந்த செயினே இது துரு பிடிச்சி போச்சு. அடச்சை. ஸோ இது ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் பெல்லு வேறு எப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பின்னாடி வாங்க, இங்கே பாருங்கள் கிட்ட கொஞ்சம் இது கலர் வேறு போயிடுச்சு கைஸ். வீடியோவில் பார்க்கும்போது கலர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரெட் கலரு உங்களுக்கு பிங்க் கலர் மாதிரி தெரியுது. ஏன்னா இது கலர் போயிடுச்சு. முன்னாடி வாங்க, முன்னாடி இந்த இங்கேயும் கலர் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூக்குன்னு எழுதிருக்கு. இந்த இடத்துலையும் பிரேக்கில், ஆமாம் இந்த இடத்துலையும் தான், ஹேண்டிலில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூக்குன்னு எழுதிருக்கு. டியூகே டாமினா சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்கினது வந்து ஓட்டவே இல்லை. சும்மா இருந்தால் எப்படி உருட்டுதுன்னு தெரியுமா? இப்படி வேகமாக ஓட்டினாச்சும் பரவாயில்ல. இங்கே பாருங்க, ஆமைக்கு இதுக்கும் சைக்கிள் உருட்டுற ரேஸ் வச்சு ஆமை தான் ஜெயிக்கும் போல. ஆமை கூட இவ்வளோ ஃபஸ்ட்டாக கூட போகும். டாமினா அது கூட இவ்வளோ மெதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொன்று வேண்டியது கைஸ். டாமினா என்ன பண்ணலான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ பாய், இதோட முடிச்சுக்கலாம்.